எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா சரண்ராஜ் குறித்து ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்கு. அதாவது சரண்ராஜ் அவர்கள் கடைசியாக மிஸ்கின் முன்னாடி பாடிய பாடல் குறித்து ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்குது. அந்த பாடலை கேட்ட உடனே மிஸ்கின் அவர்கள் பண்ண விஷயம் பற்றியும் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்குது. அப்படி என்ன நடந்துச்சு, இப்படி பல முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். சரண்ராஜ் அவர்கள் மிஸ்கினிடம் கடைசியாக என்ன பாடல் பாடினாரு, அதற்கு மிஸ்கின் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, சரண்ராஜ் அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரண்ராஜில் நம்முடைய தமிழகத்தில் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்னதான் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் 11 அவர்களுக்கு 2வது இடத்தை கொடுத்திருந்தாலும் தமிழக மக்கள் அவருக்கு தன்னுடைய மனதில் முதல் இடத்தை கொடுத்திருந்தார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சரண்ராஜ் அவர்கள் ஒவ்வொருத்தர் மனதிலையுமே இடம் பிடித்திருந்தார். அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரண்ராஜ் அவர்களுடைய பாட்டு தான். அவருடைய மண் வாசனை கலந்த பாட்டு தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் அந்த காலத்து மனிதர்களும் ரசித்து கேட்டாங்க. மீண்டும் இளையராஜா அவர்களே நேரில் வந்து பாடின மாதிரி சரண்ராஜ் அவர்களுடைய பாட்டுக்கள் இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தருமே பேச ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சரண்ராஜ் அவர்களுடைய பாடல் எல்லாருடைய மனதையும் அந்த அளவுக்கு கவர்ந்துருச்சு. எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரண்ராஜ் அவர்கள் தான் முதல் இடத்துக்கு வருவாங்க இந்த சூப்பர் சிங்கர் 11 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜய் டிவியே சொல்லியிருந்தாங்க, இந்த சூப்பர் சிங்கர் 11 இதுவரைக்கும் இருந்த அனைத்து சூப்பர் சிங்கரை விட வெற்றி பெற்றதற்கு முக்கியமான காரணம் இந்த சூப்பர் சிங்கர் 11 அப்படிங்கிறது சரண்ராஜ் அவர்கள் இடம் பெற்றது தான். அவருடைய பாட்டு பாட ஆரம்பித்தாலே போதும் டிஆர்பி உச்சத்தில் தொடும். இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொடுத்த சரண்ராஜ் அவர்கள் 2வது இடத்துல போனது அவருக்கு எந்த அளவுக்கு வருத்தமோ, அவருடைய குடும்பத்தினருக்கு எந்த அளவுக்கு வருத்தமோ அதை விட எங்களுக்கு வருத்தம் அப்படின்னு விஜய் டிவி தரப்பினர் வந்து சொல்லியிருந்தாங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்படி இருக்கிறப்ப சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து வெளியாகி இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் எல்லாரையுமே மிக பெருமளவுக்கு மனதை வருத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தருமே கண்கள் கலங்கி இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரண்ராஜ் அவர்கள் மிஸ்கினிடம் தனியாக வந்து ஒரு பாட்டு வந்து பாடி காட்டியிருக்கிறாரு. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிஸ்கின் அவர்கள் சரண்ராஜுக்கு வந்து மிக பெரும் அளவுக்கு ஃபேன். பொதுவாகவே இந்த சூப்பர் சிங்கர் 11 அப்போ மிஸ்கின் அவர்கள் யாரிடமுமே வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட பாட்டை இந்த ஒரு குறிப்பிட்ட வரியை மீண்டும் பாடுங்க அப்படிங்கிறத கேட்கவே மாட்டார். சரண்ராஜ் பாட ஆரம்பிச்சுட்டாவே போதும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்படி நம்ம ஸ்டேஜில் மைக்கில் கேமரா முன்னாடியே மிஸ்கின் அவர்கள் இத்தனை தடவை கேட்டிருக்காருன்னா ஆஃப்லைனில் கேமரா இல்லாதப்ப எத்தனை தடவை கேட்டிருப்பார் அப்படிங்கிறது நம்ம அனைவரும் அறிஞ்சிக்கலாம். அப்படி சரண்ராஜ் அவர்கள் மிஸ்கினிடம் கடைசியாக பாடின பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளையராஜா பாட்டான். அந்த ஒரு இளையராஜா பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்குயிலே பூங்குயிலே அந்த ஒரு பாட்டு வந்து சரண்ராஜ் அவர்கள் பாடினாராம். அந்த பாட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக மிஸ்கின் அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டான். அதை சரண்ராஜுடைய வாய்ஸில் கேட்டதில் வந்து மிஸ்கின் அவர்கள் மெய் மறந்து போயிட்டாராம். இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் சமூக வலைத்தளங்கள்லாம் மிக பெருமளவுக்கு வேறெல்லாம் போயிட்டுருக்கு. நேயர்களே, உங்களுக்கு மாங்குயிலே பூங்குயிலே பாட்டு எந்த அளவுக்கு பிடிக்கும், இதை விட உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க. நன்றி.